queue அப்படின்னா line formed by the customers for waiting customers waiting to to receive a service when the immediate demand for service exceeds the current capacity of the speed of the service facility. Technically, in queuing theory, the queue excludes the customer who is currently receiving service at the server, though the total system includes both waiting customers and customers being served. என்ன சொல்கிறாங்கன்னா க்யூன்றது ஒரு லைன் ஃபார்ம்டு பை த கஸ்டமர்ஸால் ஃபார்ம் பண்ணப்பட்ட லைனாக இருக்கும். அந்த கஸ்டமர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் பண்ணுவாங்க. எதுக்கு வெயிட் பண்ணுவாங்கன்னா சர்வீஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த சர்வீஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க. அந்த சர்வீஸ் அவங்களுக்கு ப்ராப்பராக நடக்குமா நடக்காதா அப்படின்றது தான் வந்து அங்கே விஷயமே. த கரண்ட் கெப்பாசிட்டி ஆர் இப்போது சர்வீஸ் டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டே போச்சு, நிறைய கஸ்டமர் வராங்க அப்படின்னா இது ஸ்பீட் ஆஃப் த சர்வீஸ் ஃபெசிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கரண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் த சர்வீஸ் ஃபெசிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஒன்று நிறைய சர்வீஸ் வைக்கணும், அப்படி இல்லைன்னா சர்வீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம க்யூவிங் தியரி க்யூனா என்னன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேட் ஆஃப் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ட்ரேட் ஆஃப்ன்றது a queue optimization model balances two opposing cost components. க்யூவில் வந்து ஒரு ஆப்டிமைசிங் மாடல். இப்போ ஒரு பெரிய க்யூவில் வந்து கரெக்டான வேலை நடக்குதா அப்படின்றத பொறுத்து தான் வந்து ஒரு 2 காம்பனன்ட்ஸ் வந்து காஸ்ட் காம்பனன்ட்ஸை வந்து நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும். ஒன்று வந்து காஸ்ட் ஆஃபரிங் சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறது மூலமாக வர காஸ்ட்டு, அதை வந்து நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும். இன்க்ரீசஸ் லீனியர்லி ஆஸ் த லெவல் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் சர்வீஸ் ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீசஸ். Increasing linearly as the level or speed of service facilities increases, and cost of waiting decreases exponentially as the service capacity increases because waiting times are reduced. இப்போ காஸ்ட் ஆஃப் ஆஃபரிங் சர்வீஸ்ன்றது வந்து ஒரு கஸ்டமருக்கு அவங்க கேட்ட சர்வீஸ் வந்து கரெக்டாக போய் சேரும்போது நம்மளுக்கு எந்த ஒரு லாஸும் இல்லாமல் நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும். அண்ட் காஸ்ட் ஆஃப் வெயிட்டிங் ஒரு சர்வீஸ் கெப்பாசிட்டி வந்து சர்வீஸ் வந்து நம்மக்கிட்ட நிறைய இருக்காங்க, இல்லை சர்வீஸ் பண்ணுற டைமிங் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் வெயிட்டிங் கம்மியாகும். ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமாக பேலன்ஸ் பண்ணுறது டோட்டல் சிஸ்டம் கர்வ்ன்ற டிசி இஸ் ஈக்குவல் டு சிஎஸ் ப்ளஸ் சிடபிள்யூ. காஸ்ட் ஆஃப் வெயிட்டிங்கையும் காஸ்ட் ஆஃப் சர்வீஸையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு டோட்டல் சிஸ்டம் காஸ்ட் கர்வ் வந்து கிடைக்கிது. இதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஆப்டிமல் சர்வீஸ் லெவல் கிடைக்கும். அண்ட் காலிங் பாப்புலேஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். காலிங் பாப்புலேஷன்ன்றது இன்புட் சோர்ஸ். இந்த இன்புட் சோர்ஸ் வந்து என்ன ரெப்ரசன்ஸ் பண்ணுது தான் டோட்டல் pool of the customers who may at any time request service from the queuing facility. It is broadly categorized into infinite calling population and finite calling population. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா காலிங் பாப்புலேஷன், இப்போ நம்ம வந்து ஒரு க்யூ வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு சர்வீஸ் ஃபெசிலிட்டி வச்சுருக்கோன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு க்யூ வரும். அந்த க்யூ வர்றதுக்கு இவ்வளோ பேர் தான் வரணும் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா, அந்த கணக்கு தான் வந்து டோட்டல் பூல் ஆஃப் கஸ்டமர்ஸ், பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸ் who may at any time request service from the queuing facilities. அந்த நம்ம சர்வீஸ் வச்சுருக்கிற இடத்துக்கு வர்ற கஸ்டமர்ஸ் வந்து எப்போ வேணாலும் வருவாங்க. அந்த டைம் வந்து நம்மளால் கணிக்க முடியாது. பட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற டைமுக்குள்ளே தான் அந்த சர்வீஸ் நடக்கும் அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம வந்து இவ்வளோ பேர் வருவாங்க, இவ்வளோ வரும் அப்படின்றத ஒரு கணிப்பெடுக்க முடியும். ஸோ இதை பொறுத்து தான் வந்து காலிங் பாப்புலேஷன், அந்த சோர்ஸ்க்கு வந்து எவ்வளோ இன்புட் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இன்புட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். த டோட்டல் நம்பர் ஆஃப் பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸ் இஸ் ஸோ லார்ஜ் தேன் த அரைவல் does not probably affect the probability of subsequent arrivals. இந்த இன்ஃபைனைட் காலிங் பாப்புலேஷன்ன்றது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமான பாப்புலேஷன் வர்றது, அதிகமான கஸ்டமர் சர்வீஸ்க்காக வர்றது. ஸோ இதை வந்து நம்மளால்
இவ்வளோ தான் வருவாங்க அப்படின்னு ஒரு ப்ராபபிலிட்டி வந்து இதுக்கு கொடுக்க முடியாது. ஸோ ப்ராபபிலிட்டி வந்து அன்டிட்டர்மைண்டாக இருக்கும். ஃபைனைட் காலிங் பாப்புலேஷன்ன்றது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி லிமிட்டெட். இவ்வளோ தான் பாப்புலேஷன் வரணும் அண்ட் இவ்வளோ பேருக்கு தான் சர்வீஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டரோடு ஃபாலோ பண்ணுற காலிங் பாப்புலேஷன் வந்து ஃபைனைட் காலிங் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காலிங் பாப்புலேஷன் அப்படின்றது கஸ்டமர்ஸை வந்து சர்வீஸ்க்காக கியூவிங் ஃபெசிலிட்டிக்கு அழைக்கிறது தான் காலிங் பாப்புலேஷன். நெக்ஸ்ட்டு அரைவல் அண்ட் மீன் ரேட்னா என்னென்னு பார்ப்போம். நான் பார்ப்போம்.